स्तोत्रम् स्तोत्रम् சோமண்ணமா செயலாமல் இருப்பாங்க சபம் கிருபியை நேசிக்கிற எங்கள் தூய பிதாவே உங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இம்மட்டமாக எங்களோடு கூட இருந்த பயணத்தின் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, விபிஎஸ் தொடக்கம் முதல் இந்நாள் வரையும் கர்த்தர் பிள்ளைகளோடு இருந்து பயணத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உங்கள் பிள்ளைகள் வேதவசனங்கள், கலை நிகழ்ச்சிகள், பாடம் அவர்கள் பங்கு பெறுகின்ற செயல்படுத்துகின்ற எல்லாவற்றையும் கர்த்தரின் ஆசிரியம் பெறப்படுத்தும். இதை கண்டு மகிழ்ச்சியோடு இந்த பிள்ளைகள் செல்லவும், இதை பார்க்கின்ற யாவரையும் ஆண்டவரே அது புத்துணர்ச்சியாக இருக்கத்தக்கதாக நாம் செபிக்கிறோம். தொடக்க முதல் முடிவருந்தும் தூய் ஆவியானவர் எல்லாவற்றையும் நீர் வழிநடத்தும்படியாக நாம் செபிக்கிறோம். இயேசு நாமத்தில் செபிக்கிறோம் என் ஜீவனும் நல்ல பிதாவே. வரவேற்புரை திருமதி தீமொழி அவர்கள். இந்த நாளிலும் விபிஎஸ் டே ஃபைனல் டே ப்ரோக்ராமை பார்த்து வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நம்முடைய ஸ்தல போதகராக இருக்கிற நம்ம ஸ்தல போதகரையும் ஏனா ஜபகுமார் நாமத்தில் வரவேற்கிறோம். இங்கு வந்திருக்கிற சபை ஊழியரையும் அச்சரப்பாக்கம் சபை ஊழியரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். இன்னுமாய் இந்த நாளிலே இதை காண வந்திருக்கிற பெற்றோர் யாவரையும் வரவேற்கிறோம். இன்னுமாய் சபை அங்கத்தினரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வரவேற்கிறோம். இந்த நாளிலும் அனுப்பி கொடுத்த எல்லா பெற்றோருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்று இந்த ப்ரோக்ராமை தொடங்க கிருபை செய்வார்கள். வண்ண வண்ண உடைகள் அணிந்து வண்ணத்து பூச்சிகளாய் தங்கள் மழலை மொழியில் வசனம் ஊக்குவிக்க நம் விடுமுறை வேதாகம பள்ளியின் பிகினர் பிள்ளைகளை அன்புடன் வரவேற்கிறோம். முன்ன போய் உட்காரு. நாள் 4 படைப்பு தரும் வாழ்வாதாரம். நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை புழிய போகிறேன். விடுதலை பயணம் 14:4. திராட்சை தோட்ட பிறவித்தை கவர்ந்திட விரும்பாது. விடுதலை பயணம் நாற்பது
அடிக்குதா வெளிச்சம்? பச்சைவானம் பேசும் நீலவானம் கேட்கும் கவிதைகள் பாடல் பாடும் நீரோடை துள்ளி ஆடும் படைப்புகள் பரவ சாயலாகும் பச்சைவானம் பேசும் நீலவானம் கேட்கும் அருவிகள் பாடல் பாடும் நீரோடை துள்ளி ஆடும் படைப்புகள் பரவல் சாயலாகுமே படைப்புகளை நாம் கொண்டாடுவோமே படைப்புகளை நாம் கொண்டாடுவோமே படைப்பை உறவாய் ஈர்ப்போம் மண்ணாய் பாதுகாக்க கற்போம் படைப்பை உறவாய் ஈர்ப்போம் மண்ணாய் பாதுகாக்க கற்போம் பாசமாய் படைப்போடு வாழ்வோம் மனத்தறிவோடு பாசமாய் படைப்போடு வாழ்வோம் மனத்தறிவோடு செயல் செய்வோம் மனத்தறிவோடு செயல் செய்வோம் பச்சைவானம் பேசும் நீலவானம் கேட்கும் அருவிகள் பாடல் பாடும் நீரோடை துள்ளி ஆடும் படைப்புகள் பரவல் சாயலாகுமே படைப்புகளை நாம் கொண்டாடுவோமே படைப்புகள் பரவல் சாயலாகுமே படைப்புகளை நாம் கொண்டாடுவோமே படைப்புகள் பரவல் சாயலாகுமே படைப்புகளை நாம் கொண்டாடுவோமே ஏய் ஓ டக்கு வா பாத்து படைப்பை சூழல அழிவுக்கு உரியது விடுதலை பயண நீதிமன்றம் 16 ஆடி நிற்கிறது அப்படியே தெரிஞ்சாரு அவன் ஆடி நாடி நிற்கிறான்டா அவன் ஆனாடி வயசு எடுத்து ஆடி நாடி நிற்கிறான் ஒரு நாள் மண்ணுக்காக உண்டாக்கப்பட்டது. மார்க் 2:27. நோவாவுக்கு ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது. ஆதியாகமம் 6:8. நாள் 1. படைப்பின் போது ஒரு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது. மார்க் 2:27. நாள் 2. படைப்பின் சீற்றம். நோவாவுக்கு ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது. நாள் 3. படைப்பின் சுரண்டல். அழிவுக்கு முந்தியது அகந்தை, ரட்சிக்கு முந்தியது வீண் பெருமை. நீதிமன்றம் 16:18. நாள் 4. ஆண்டவர் படைப்பு தரும் வாழ்வாதாரம். ஆண்டவர் மோசேயை நோக்கி உட்கார், நான் வானத்தில் இருந்து அப்பத்தை கொண்டே போகிறேன். நீ யாத்திராகமம் 16:4. நாள் 5. படைப்பின் சமநிலை. ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். எபேசியர்
32. மார்க் 2:27 நோவாவிற்கு ஆண்டவரின் அருள்பார்வை கிடைத்தது. யாத்திராகமம் 6:8 அழிவுக்கு முந்தியது அகதல், வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை. நீதிமொழிகள் 16:18 ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் வானத்தில் இருந்த அப்பத்தை புழியப் போகிறேன். யாத்திராகமம் 16:4 மார்க் 2:27 4:2 படைப்பின் சீற்றம். நோவாவுக்கு ஆண்டவரின் அருள்பார்வை கிடைத்தது. ஆதியாகமம் 6:8 4:3 படைப்பின் சுரண்டல். அழிவுக்கு முந்தியது அகந்தை, விழிச்சிக்கு முந்தியது வீண் பெருமை. நீதிமொழிகள் 16:18 படைப்பு தரும் வாழ்வாதாரம் ஒழியும் போகிறேன். யாத்திராகமம் 16:17 4:5 படைப்பின் சமநிலை. ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். எபேசியர் 4:32 4:6 படைப்பின் அமைதி. மெசியாவின் பிறப்பு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டான். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை தரும் கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஏசாயா 9:6. பிள்ளைங்க அழகா வசனம் சொல்றாங்கல்ல, கவனிச்சு கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவாங்க. நீங்க உங்க பாட்டு பேசிருக்கீங்க. ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது. மார்க் 2:27 4:2 படைப்பின் சீற்றம். நோவாவுக்கு ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது. ஆதியாகமம் 6:8 4:3 படைப்பின் சுரண்டல். அழிவுக்கு முந்தியது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை. நீதிமொழிகள் 16:18 4:4 படைப்பு தரும் வாழ்வாதாரம். ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் வானத்தில் இருந்த அப்பத்தை பொழியப் போகிறேன். யாத்திராகமம் 16:4 பாடம் 5 படைப்பின் சமநிலை. ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். எபேசியர் 4:32 4:6 படைப்பின் அமைதி. எசுராவின் பிறப்பு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கேட்காத வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6 உண்டாக்கப்பட்டது. மார்க் 2:27 நோவாவின் ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது. யாத்திராகமம் 6:8 அழிவுக்கு முந்தியது அகந்தை, விழிச்சிக்கு முந்தியது. யாத்திராகமம் 6:8 நாள் 1 ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்டது. மார்க் 2:27 4:2 படைப்பின் சீற்றம். நோவாவுக்கு ஆண்டவரின் அருள் பார்வை கிடைத்தது. ஆதியாகமம் 6:8 4:3 படைப்பின் சுரண்டல். அழிவுக்கு முந்தியது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தியது வீண் பெருமை. நீதிமொழிகள் 16:18 4:4 படைப்பு தரும் வாழ்வாதாரம். ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் வானத்தில் இருந்த அப்பத்தை பொழியப் போகிறேன். யாத்திராகமம் 16:4 4:5 படைப்பின் சமநிலை. ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். எபேசியர் 4:32 4:6 படைப்பு அமைதி. மெசியாவின் பிறப்பு. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும்.
அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, பதிலுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஏசாயா 9:6. நான் 7 படைப்பிலிருந்து அறிக. வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவர் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, விளைச்சலுக்கு சேர்த்து வைப்பதும் இல்லை. அவர்களுக்கு விண்ணக தந்தை, அவர்களுக்கும் உன்னத தந்தை உணவளிக்கிறார். மத்தேயு 6:26. தனியாக போகிற ஒரு வயசுல ஏய் மனித வாழ்வு பாழாச்சு, வெள்ளம் பூகம்பம் பூமியெங்கும் உண்டாச்சு, ஆசையால உயிர்ப்பறியும் நைசாச்சு, சுற்றுச்சூழல் சீர்கேட்டு மனித வாழ்வு பாழாச்சு, வெள்ளம் பூகம்பம் பூமியெங்கும் உண்டாச்சு, இதனின்றி ஆசையால உயிர்ப்பறியும் நைசாச்சு. கட்டிடவே கண்மாய்கள் காணம் போச்சு, ஆலை புகையும் சாயக்கழிவும் குடிநீரை கெடுத்து போட்டுச்சு, இன்டர்நெட்டும் இன்ஸ்டன்ட்டும் உற்பத்தியை துணிச்சு போட்டுச்சு. மனித வாழ்வு பாழாச்சு, வெள்ளம் பூகம்பம் பூமியெங்கும் உண்டாச்சு, ஆசையால உயிர்ப்பறியும் நைசாச்சு, சுற்றுச்சூழல் சீர்கேட்டு மனித வாழ்வு பாழாச்சு, வெள்ளம் பூகம்பம் பூமியெங்கும் உண்டாச்சு, இதனின்றி ஆசையால உயிர்ப்பறியும் நைசாச்சு. சத்தமா பிரசன்னமாக பாடுறாங்க, சந்தோஷம். சரி சரி. ரெண்டு பேர் பாடலாம், ரெண்டு பேர் ஆக்ஷன் இல்லை அப்போ நல்லா இருக்கும் சவுண்டு. ரெண்டு பேர் பாடலாம், மீதி பேர் ஆக்ஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கும். வச்சே பாடினாங்க. ஓஹோ திடீர்னு இன்னைக்கு வந்து பாடினாங்க.
நாளிலோ கர்த்தர் என்று ஓய்வெடுக்கும் ஓய்வு தேசத்தில் இருக்க வேண்டும். அது உன் விதையை விதிக்காமலும் உன் திராட்சை தோட்டத்தை கிழக்களிக்காமலும். லேவியராகமம் 25:3-4. நாள் 2 படைப்பின் சீற்றம். நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வரவைக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். ஆதியாகமம் 9:13-14. நாள் 3 படைப்பின் சுரண்டல். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரோ, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. யாக்கோபு 4:6. நாள் 4 படைப்பு தரும் வாழ்வாதாரம். நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவானாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களாகவும் உதாரண குணமுள்ளவர்களுமாய் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருகாலத்திற்காக தங்கள் நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்க அவர்களுக்கு கட்டளை இடு. 1 தீமோத்தேயு 6:18-19. நாள் 5 படைப்பின் சமநிலை. தூர எல்லைக்குள்ளே மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்துக் கொள்ளாதே. அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் உடனே அவர்களுக்காக வழக்காடுவார். நீதிமொழிகள் 23:10-11. நாள் 6 படைப்பின் அமைதி. உங்களில் வாசம் பண்ணுகிற அந்நியனை சுதேசி போல் எண்ணி நீங்கள் உங்களில் அன்பு கூறுவது போல அவனிலும் அன்பு கூறுவார்களாக. நீங்கள் எகிப்து தேசத்தில் அந்நியர்களாய் இருந்தீர்களே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். லேவியராகமம் 19:34. நாள் 7 படைப்பில் இருந்து அறிக. இப்பொழுது நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவை உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவை உனக்கு அறிவிக்கும். கர்த்தருடைய கரம் இவைகள் செய்தது என்று இவைகள் எல்லாவற்றினாலும் அறியாதவன் யார்? இவைகள் யோபு 12:7-9. படபடப்பட்டான் பூச்சி போல பறந்து மகிழ்ந்திடு, காக்கா குருவி போல கூடி அன்பை பகிர்ந்திடு. பண்படத்தை பாதுகாக்க நீயும் உழைத்திடு, வருத்தப்பட்டு பாரம் சுமந்த நீயும் போய்விடு. நீயும் ஓய்விடு, சோர்ந்து போன தோழருக்கு நீயும் ஓய்வு கொடு. நீயும் ஓய்விடு, சோர்ந்து போன தோழருக்கு நீயும் ஓய்வு கொடு. இனத்திற்கும் ஓய்வழி என்றாரே, பெருமைக்காக உழைக்கிறோனாய் தீர்ந்தது போதுமே. உறவுக்காக உழைக்கே வாழ்வை நோக்கி போகணுமே. நீயும் போகணுமே, நீயும் போகணுமே. ஆண்டவரை சூழ்நிலைக்கும் ஒருவன் உறக்க செல்லணுமே. நீயும் போகணுமே, நீயும் போகணுமே. ஆண்டவரை சூழ்நிலைக்கும் ஒருவன் உறக்க செல்லணுமே. உறக்க செல்லணுமே, நீ உறக்க செல்லணுமே. காலையிலே உங்களை அதே எடுத்து கூட்டின்னு போறேன். மறுநாள் காலையில் என்ன இந்த ஆடுங்களாம் ரொம்ப சத்தம் போடுது? என்ன கண்ணுங்களாம்? சீ, என்ன இது, கால் வைக்க கூட முடியல, இவ்வளோ அசிங்கம் பண்ணி வச்சுக்குது.
என்னடா இப்பதானே சுத்தம் பண்ண மறுபடியுமா? ஐயோ என்னால முடியல. சரி என்னடா இப்பதானே சுத்தம் பண்ண மறுபடியுமா? ஐயோ என்னால முடியல. சரி டாக்டரையாச்சும் கூப்பிடலாம். ரிங் ரிங். ஹலோ யாருங்க? ஹலோ நான் ஜெருசா பேசுகிறேன் டாக்டர். என் கண்களுக்கு ஒரே டீச்சர்லாம் போகுது. தயவு செய்து சீக்கிரமாக வாங்க. என்னது கண்ணுக்கு பீச்சல்? அதுக்கு நான் என்ன பண்ணேன்? நான் வளர்க்குற ஆடு தான் அப்படி சொன்னேன். சரி சரி வரேன். டாக்டர் என்னால் முடியலை. நான் விலங்குகளுக்கு மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். உனக்கு எல்லாருனால ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வளர்க்குறேன். எனக்கு ஒன்றும் இல்லை. அதுங்க போனதை சுத்தம் பண்ணி நான் இப்படி ஆயிட்டேன். நீங்கள் ஆடுங்களை போய் பாருங்க. சரி பார்க்குறேன். இப்படி வயிற்றால போகுதே, அப்படி என்ன சாப்பிடுச்சுங்க? நேற்று ஒரு தோட்டத்துக்குள்ளே போச்சிங்க, கண்டதெல்லாம் தின்னுச்சிங்க டாக்டர். இவ்வளோ அழகான பச்சை பசேல்னு புல்லெல்லாம் இருக்கே, திராட்சை தோட்டத்துக்குள்ளே எதுக்கே விட்ட? இல்லை அது தோட்டம். அந்த தோட்டத்தை நான் கேட்டேன், ஆனால் அவன் எனக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாதான். ஜெருஷா எப்பவுமே மற்றவங்க பொருள் மேலே ஆசைப்படக்கூடாது. நமக்கு இருக்கிறது போதும்னு இருக்கணும். மீறி ஆசைப்பட்டா இப்படி தான் நம்மளுக்கு இருக்கிறதோ போயிடும். ஆமாம் டாக்டர், எனக்கே இப்போ தான் புத்தி வந்துச்சு. நான் பண்ணது தப்பு தான். ஜோயல் என்னை மன்னிச்சிடு. கரங்களை தட்டி நம் மாணவர்கள் பாரு பாரு கோபுரம் பாரு, பாரு பாரு மாவேலம் பாரு, விண்ணை முட்டும் ஒசரம் பாரு, விண்ணை முட்டும் ஒசரம் பாரு, மனிதர்களின் பெருமை பாரு, சுயநலத்தின் சின்னம் பாரு, மனிதர்களின் பெருமை பாரு, சுயநலத்தின் சின்னம் பாரு, பாரு பாரு கோபுரம் பாரு, பாரு பாரு மாவேலம் பாரு. ஆண்டவரின் செயல பாரு, அவர்களுக்குள்ளே குழப்பம் மாறு, வேற வேறு புதிய பாரு, வேறுபட்டு நின்னது பாரு, வேற வேறு புதிய பாரு, வேறுபட்டு நின்னது பாரு. கடவுள் கொடுத்த வாழ்க்கை மாறு, தாழ்மையோடு இருக்க மாறு, கையில ஒன்று கொடுத்து பாரு, நிச்சயமே உயர்த்துவார் பாரு, அவன் கையில ஒன்று கொடுத்து பாரு, நிச்சயமே உயர்த்துவார் பாரு, பாரு பாரு கோபுரம் பாரு, பாரு பாரு மாவேலம் பாரு, விண்ணை முட்டும் ஒசரம் பாரு, விண்ணை முட்டும் ஒசரம் பாரு, மனிதர்களின் பெருமை பாரு, சுயநலத்தின் சின்னம் பாரு, மனிதர்களின்
பாத்திரம் பாடு அமர வையுங்கள். ஆகாரம் ஒன்றுமில்லையா? மனிதன் நம்பி ஊழியம் செய்யவில்லை, ஆண்டவரை நம்பி ஊழியம் செய்கிறேன். ஆண்டவர் தருவார். ஜெபம் செய்யுங்கள். வாருங்கள் ஐயா. இரவு முழுவதும் எனக்கு தூக்கமே இல்லை. ஆண்டவர் என் கனவில் வந்து இந்த விடுதிக்கு பிரெட் செஞ்சு கொண்டு போ என்றார். அதனால் நான் காலையில் எழுந்து பிரெட் செஞ்சு கொண்டு வந்தேன். இதை பெற்றுக்கொள்ளுங்கள் ஐயா. நன்றி ஐயா. குழந்தைகளுக்கு பரிமாறுங்கள். வாருங்கள். நீங்கள் யார்? நான் ஒரு பால் வியாபாரி. உங்கள் விடுதிக்கு முன்னால் என் வாகனம் ரிப்பேர் ஆகிவிட்டது. அதனால் அதை பழுது பார்க்க ரொம்ப நேரம் ஆகும். இந்த பால் கெட்டு போய்விடும். அதனால் நீங்களே தேர்வு ஐயா. நன்றி ஐயா. ஆண்டவருக்கு ஜெபம் கேட்டுவிட்டது. தேவனே நன்றி. வேத வசனத்தை இப்பொழுது நம் அனைவர் முன்பும் பிரைமரி பி செக்ஷன் பிள்ளைகள் ஒப்புவிப்பார்கள். மார்க் 2:27. படைப்பில் சீற்றம். நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 16:18. படைப்பின் சீற்றம். அரிக்கு முந்தியது அகந்தை, வீச்சுக்கு முந்தியது வீண் பெருமை. நீதிமொழிகள் 16:18. படைப்பினை கொண்டாடுவோம். படைப்பின் ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. மார்க் 2:27. படைப்பின் சீற்றம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6:8. படைப்பின் சுரண்டல்.
2:27 படைப்பின் சீற்றம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6:8 படைப்பின் சுரண்டல். அழிவுக்கு முந்தியது அகந்தை, வீழ்ச்சிக்கு முந்தியது வீட்பெருமை. நீதிமொழிகள் 16:18 படைப்பின் வாழ்வாதாரம். ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் வானத்தில் இருந்து அப்பத்தை பொழிய போகிறேன். யாத்திராகமம் 16:4 படைப்பின் சமநிலை. ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். எபேசியர் 6:32 படைப்பின் அமைதி. நமக்கு ஒரு பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஏசாயா 9:6 நகரத்துக்கு நான் கொஞ்சம் போகணும். கப்பல் ஆயத்தை பற்றி வைக்க முடியுமா? ஆயத்தை பற்றி வந்து வைக்கிறேன், நீ வந்து உட்காருங்க. கப்பல் பனிமூட்டமாக இருக்குது வெளியே. கப்பல் ஓட சொல்றீங்க, ஓட்ட முடியாது. டைம் சரி, நான் ஜெபம் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன். நான் அங்கே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன் உங்ககிட்ட. இப்போ கப்பலை ஓட்டுங்க கேப்டன். வெளியே பனிமூட்டம் மாதிரி இருக்குது, நீங்கள் கப்பலை ஓட்ட சொல்லுங்க. இப்போ நீங்கள் போயிட்டு கப்பலை வேகமாக ஓட்டுங்க, வேகமாக. வெளியே பனிமூட்டமாக இருக்குது. பனிமூட்டம்லாம் இல்லையே, எப்படி பண்ணீங்க ஏசப்பாவுக்கு? நானும் ஒரு நானும் இயேசுவை பற்றி கொள்கிறேன். நான் இயேசுவை கிட்ட
அவரை நான் பற்றி கொள்கிறேன். நானும் 5000 ஜெபங்கள் பண்ண ஏசப்பா கிட்ட அவரும் எனக்கு வந்து நிறைய பதில் அளித்தார். அதனால நீங்களே ஏசப்பாவை பற்றி கொள்ளுங்க. வேலைக்கு உதவியாக இருக்கிறேன். பேசுகின்றனர். நான் எல்லாவற்றையும் படித்து என்னை மறந்துவிட்டு தங்களுடைய பெயர்களை நிலைநாட்ட நினைக்கின்றனர். ஒருவர் பேசுவதை மற்றொருவர் கேளாதவாறு இவர்கள் பேசும் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குகிறேன். மிச்சரா பசிக்குது போல. இப்போதானே வேலைக்கு வந்தீங்க, இதுல போய் எடுத்துட்டு வரேன். நோ நோ நோ, bring picture for cement. சொன்னதே சொல்றாங்க. ஏடோ சாந்து இவரை எடுத்துட்டு வா. இவங்க வேலை செய்யறதுக்கு முன்னாடி மேக்கப் போடாம செய்ய மாட்டாங்க போல. இப்போ எடுத்துட்டு வரேன். ஏடோ சாந்து எடுத்துட்டு வா. சொன்னதே சொல்றாங்க. தயவுட்டு இருக்கு பட்டு சிவன் விசிறமான தண்ணியா தாகமா இருக்கு போல. அடிக்கிற வெயிலுக்கு எல்லாருக்கும் தான் தாகமா இருக்கும். எடுத்துட்டு வரேன். இந்தாங்க தண்ணி. தயவுட்டு இடுக்கி மட்டு சிவன் விசிறமான தண்ணி. ఇది కండి దయచేసి ఇటుకలు మరియు సిమెంట్ మిశ్రమాన్ని తీసుకునిరా. இவங்க சொல்றதே புரியல. आनंद इधर सीमेंट और इंटर्न का मिश्रण जल्दी ले आओ. எல்லடையா நான் எங்க போய் தேடி எடுத்துட்டு வரதுக்கு? எல்லடையா இவங்க எல்லாரும் ஏதோ ஆயிடுச்சு போல. காலையில வரைக்கும் இருந்தாங்க. எல்லாருக்கும் ஏதோ ஆயிடுச்சு போல. காலையில வரைக்கும் நல்லா தானே இருந்தாங்க. நிலைநாட்டுவதற்காக மக்கள் தங்கள் பெயரை நிலைநாட்டுவதற்காக சென்றனர். அந்த இடத்தில் ஆண்டவர் இறங்கி வந்து அவர்கள் பேசிய மொழியில் குழப்பத்தை உண்டு பண்ணி ஒருவர் பேசுவதை மற்றவருக்கு புரிந்து கொள்ள முடியாதபடி செய்து தொடர்ந்து நகரத்தை கட்டுவதற்கு கைவிட்டனர். அவர்கள் அங்கிருந்து உலகம் முழுவதும் சிதறுண்டு போக செய்ததால் தொடர்ந்து நகரத்தை கட்டுவதற்கு கைவிட்டனர். ஆகவே இது பாபேல் என்று வழங்கப்பட்டது. நாளுக்குள்ளேயே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் நீங்கள் பலுகி பெருகி பூமியில் திரளாக வர்க்கித்து விருத்தியாகுங்கள் என்றார். ஆதியாகமம் 7:9. புயத்தினால்
இறுதி சிந்தனையில் அகந்தை உள்ளவர்களே சிதறடித்தார். லூக்கா 1:51. தம்முடைய புயத்தினாலே பலரும் செய்த இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். லூக்கா 1:51. படைப்பு தரும் வாழ்வாதாரம். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். ஏசாயா 55:1. நீங்கள் பல்கி நீங்கள் பழகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து வித்தியாகுங்கள் என்றார். ஆதியாகமம் 9:7. படைப்பின் அமைதி. மேசியாவின் பிறப்பு. வரும் நாள் 1. படைப்பின் ஓய்வு. கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். யாத்திராகமம் 20:11. நாள் 1. படைப்பின் ஓய்வு. நாள் 1. படைப்பின் ஓய்வு. கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். யாத்திராகமம் 20:11. நாள் 2. ஆதியாகமம் 9:7. நீங்கள் பல்கி பெருகி பூமியிலே திரளா வர்த்தித்து வித்தியாகுங்கள் என்றார். நாள் 2. படைப்பின் சீற்றம். நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து வித்தியாகுங்கள் என்றார். யாத்திராகமம் 9:7. அப்பொழுது கர்த்தர் பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய சகோதரனாகிய ஒருவனுக்கு எதை செய்வீர்களோ அதை எனக்கே செய்வீர்கள் என்றார். மத்திய 25:40. நீங்கள் பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து வித்தியாகுங்கள் என்றார். ஆதியாகமம் 9:7. நீங்கள் பழகி பெருகி பூமியிலே வர்த்தித்து வத்தியடிங்கள் என்றார். வித்தியடிங்கள் என்றார். ஆதியாகமம் 9:7. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். லூக்கா 1:53. நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். ஆதியாகமம் 9:7. இன்றே அவர்களை நோக்கி பொருளாசை குறித்தார். ஏனெனில் இவனுக்கு எவ்வளவுதான் திருளாசி இருந்தாலும் அது அவருக்கு சின்னதல்ல. 10:11.
அகநூலில் சிதறடித்தார். லூக்கா ஜூனியர் ஏ செக்ஷன் பாய்ஸ் இப்பொழுது நடனம் ஆடுவார்கள். அகப்பு ராஜா நாடு கெத்து மேல கெத்து உரலாம் அவருக்கு சொத்து மேல சொத்து. அகப்பு ராஜா நாடு கெத்து மேல கெத்து உரலாம் அவருக்கு சொத்து மேல சொத்து. ஆனாலும் நான் போட்டு நிலத்து மேல வித்து, ஆனாலும் நான் போட்டு நிலத்து மேல வித்து. எசபேல் பிடிக்கிட்டாங்க நியாயத்தை வித்து, ராணி எசபேல் பிடிக்கிட்டாங்க நியாயத்தை வித்து. அடடா தம்பி கேளு அச்சம் தங்க பாரு சுத்தா 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 சும். அடுத்தவன் பொண்ணு மேல ஆசைப்படாத, ஆசைப்பட்டு நீயும் அவதிப்படாத. அடுத்தவன் பொருள் மேல ஆசைப்படாத, ஆசைப்பட்டு நீயும் அவதிப்படாத. ஆண்டவர் அளித்த ஆசைகள் போதுமே, ஆண்டவர் அளித்த ஆசைகள் போதுமே. என்றே நினைத்திடு வாழ்வு நினைக்குமே, என்றே நினைத்திடு உன் வாழ்வு நினைக்குமே. ஆஹா தம்பி கேளு ஓஹோ தங்க பாரு சுத்தா 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 சும். டிங்கு டாங்கு டிங்கு டிங்கு டாங்கு டிங்கு டிங்கு டாங்கு டிங்கு டாங்கு டிங்கு டாங்கு டிங்கு டிங்கு டாங்கு டிங்கு டிங்கு டாங்கு டிங்கு டிங்கு டாங்கு டிங்கு டாங்கு டிங்கு டாங்கு டிங்கு. மதிய நேரமாச்சு மணி அடிச்சு போச்சு, சோறு போடும் நேரமாச்சு பள்ளி கூட பேச்சு. மதிய நேரமாச்சு மணி அடிச்சு போச்சு, ஆண்டவரும் சோறு போட்ட நினப்பு வந்தாச்சு, ஆண்டவரும் சோறு போட்ட நினப்பு வந்தாச்சு. பசிக்கின்ற நேரத்தில் சோறு கொடுக்கும் கடவுள் பட்சமாய் நினைச்சு நினைச்சு நன்றி சொல்லி பாட. பசிக்கின்ற நேரத்தில் சோறு கொடுக்கும் கடவுள் பட்சமாய் நினைச்சு நினைச்சு நன்றி சொல்லி பாட. பசியோடு இருப்பவங்களை பாசத்துடன் பார்க்கணும், மருந்து கொடுத்து தரவரின் வாக்குபடி நடக்கணும். பசியோடு இருப்பவங்களை பாசத்துடன் பார்க்கணும், மருந்து கொடுத்து பரவரனின் வாக்குபடி நடக்கணும். வரலாண்டவர் வேண்டி வந்த மக்கள் மனமிறங்கி கடமிறங்கி விடுவித்தான மாண்டவர். விடுவித்தவர மறந்து போய் கொடுத்த வேளையில் பயிரார உணவு கொடுத்து வாழ வைத்தார் ஆண்டவர், பயிரார உணவு கொடுத்து வாழ வைத்தார் ஆண்டவர். டிங்கு டாங்கு டிங்கு டிங்கு டாங்கு டிங்கு
டிங்கு டிங்கு டாங்கு டிங்கு டாங்கு டிங்கு டாங்கு டிங்கு டிங்கு டாங்கு டிங்கு டிங்கு டாங்கு டிங்கு டிங்கு டாங்கு டிங்கு டாங்கு டிங்கு டாங்கு டிங்கு அதன் பலனை சேர்ப்பாயாக. 7ஆம் வருஷத்திலோ கத்தரிக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்தில் இருக்க வேண்டும். உன் வயலை விதைக்காமலும் திராட்சை தோட்டத்தை கிளைக்கடிக்காமலும். லேவியராகமம் 25:3-4. நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 13-14 வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபையை அளிக்கிறார் என்று சொல்லுகிறது. யாக்கோபு 4. பூர்வ எல்லை குறியை மாற்றாதே. திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்துக் கொள்ளாதே. அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். நீதிமொழிகள் 23:10-11 வசனம். இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாய் இராமலும் விலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்க சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். 1 கொரிந்தியர் 6:17. நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். ஆதியாகமம் 9:13-14. நமக்காக நடனமாடுவார்கள். சுற்றுச்சூழல் சீர்கேட்டு மனித வாழ்வு பாழாச்சு. பூகம்பம் பூமியும் உண்டாச்சு. இதனின்றி ஆசையாத பொருள்களையும் பேசாச்சு. கட்டிடங்கள் கட்டிடுவே, கண்மாய்கள் கணம் போச்சு. ஆலை புகையும் சாயக்கழிவும் குடிநீரை கெடுத்து போட்டுச்சு. இன்டர்நெட்டும் இன்ஸ்டன்டும் தூக்கத்தையே துளிச்சு போட்டுச்சு. மனித வாழ்வு பாழாச்சு. வெள்ளம் பூகம்பம் பூமியெங்கும் உண்டாச்சு. ஆசையால உண்டாச்சு. சுற்றுச்சூழல் சீர்கேட்டு மனித வாழ்வு பாழாச்சு. வெள்ளம் பூகம்பம் பூமியெங்கும் உண்டாச்சு. இதனின்றி ஆசையால உள்வழியும் பேசாச்சு.
எங்களோடு கூட இருந்து உதவிகளை செய்த இயக்குனர் அவர்களுக்கும் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். பிள்ளைகளை அனுப்பி கொடுத்த பெற்றோர்களுக்கும் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். 6 நாளும் எங்களுக்காக உணவு தயாரித்து கொடுத்த ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினர்களுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எல்லா காரியங்களிலும் உதவி செய்த வாலண்டியர்ஸ் அவர்களுக்கும் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த நாளில நம்மோடு கூட வந்து எல்லா நிகழ்வுகளையும் பார்த்திருந்த ஊழியர் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கிறோம். இந்த 6-7 நாட்களிலும் நமக்கு உதவி செய்த குருபாத அண்ணன் குடும்பத்துக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வேளையிலும் நம்மோடு கூட அமர்ந்திருக்கிற ஏனோ கையாவை நாளையிலே எம்பிபிஎஸ்ல கலந்து கொண்ட அனைவருக்கும் என் வணக்கத்தையும் தெரிந்து கொள்கிறேன். சிறப்பாக பிள்ளைகளை அனுப்பின அருமையான பெற்றோர்கள் அவர்களுக்கு திருச்சபை சார்பாக ஆயர் சார்பாக இதை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான டீச்சர் சார்பாக வாழ்த்துதலையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். அதே போல் நல்ல நிகழ்ச்சிகள் நடந்தது. இந்த கடைசியாக ஒரு பாட்டு, நல்ல பாட்டு, அதுக்கு பெண் பிள்ளைகள் வந்து நல்ல டான்ஸ் ஆனாங்க. அதே போல் இதுக்கு உழைத்த அனைத்து டீச்சர்ஸ் இரவு பகலும் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வேதத்தை இல்லையா. நல்ல பாடல், நல்ல கதைகள், இதுக்கு உழைத்த வாலண்டியர்ஸ் பிள்ளைகள் வந்து நல்ல உற்சாகமாக இந்த உணவுகள் செய்கிற பொழுது கூட நல்ல வேலைகளும் அவர்கள் பங்கேற்று செய்து கொண்டார்கள். மற்றவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நல்லபடியாக அன்போடு அவர்கள் உபசரித்தார்கள். அவர்களையும் இயேசு நாமத்தினாக நாம் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே சிறப்பாக கருங்குழியிலிருந்து வந்திருக்கிற அருமையான ஊழியர் பீட்டர் செல்வமை அவர்களையும் வாழ்த்துகிறோம். ஆயர் குருசேகர ஆயர், அதே போல் இயக்குனர் அவர்களுக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துன்னு சொல்கிறேன். அதே போல் இந்த நிகழ்ச்சி சிறு பிள்ளைகள் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஆனால் சிறு பிள்ளைகள் எல்லோரும் வந்து கலந்து கொண்டு பேரண்ட்ஸ் அன்போடு அவர் காலையில் பள்ளிக்கு கிளம்புவது போல இதுக்கும் கிளம்பி பிள்ளைகளை சபைக்கு அனுப்பி போயிட்டு பாடல், நாடகங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கொள் என்று அனுப்பின அருமையான பெற்றோர்கள் அனைவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இது எல்லாவற்றும் படம் பிடித்து கொண்டிருக்கிற அருமையான அருள் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் பிள்ளைகளை நீங்கள் திருச்சபைக்கு சண்டே கிளாஸுக்கு நீங்கள் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை அனுப்பினால் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் பிள்ளைகள் இன்னும் வேத ஞானத்திலும் பாடலையும் ஒழுக்கத்திலையும் இங்கே திருச்சபையை கற்றுக் கொடுப்பார்கள். அது அவருடைய வாழ்வுக்கு நன்றாக இருக்கும் என்று சொல்லி உங்களோடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அதை பின்பற்றுங்கள், தயவு செய்து நீங்கள் அனுப்புங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக பிரைமரி பிரிவு செல்லாக்கா கிளாஸ். அங்கே வந்து 4 பிள்ளைகள் அதிகமான ஸ்டார்ஸ் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்கள். அடுத்ததாக பிரைமரி பி செக்ஷன் ரூபியாக்கா கிளாஸ். 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகள். யார் வந்து நிறைய ஸ்டார் வாங்கியிருக்கீங்களோ அவங்க பண்ணலாம். ஜூனியர் ஏ செக்ஷன் சாந்தா டீச்சர். எல்லாம் ஒருத்தர் போல செய்ய முடியாது.
கறி நல்லா இருந்தது. பசங்களே 3 வாட்டி வாங்கினாங்க. குழந்தைங்க 3 வாட்டி வாங்கினாங்க. சக்கை இல்லை இது இல்லையா ரைஸ் எல்லாம் போயிடுச்சு. அடுத்ததாக ஆயிடுச்சு. மேகி அந்த கிளாஸ் ஜூனியர் பி 3 பிள்ளைகள். அது பிராண்ட் ஐட்டம் போட்டு அது சரி பக்குவம். கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்க. பாருங்க நான் வீட்டு வாங்க செஞ்சு இருந்தேன் லாஸ்ட் டைம் வந்து ஜூனியர் சாரி இன்டர் ஏ செக்ஷன் ஜெனிட்டா ஆர்டர் இருந்தால் சொல்லுங்க நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம அங்கே 4 பிள்ளைகள். அடுத்தது என்டைம் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். இது அப்படியே விட்டு 108 இல்லை இது எடுக்கணும். நான் ரெடியாக தான் இருக்கிறேன். இது ஆவிக்குள்ளே இருக்கு. இதை செம்மையாக ஹவுஸ் வருதான் அவ்வளோ ஆள் வேணும். இது வந்து நம்ம சப்ஜெக்ட் செஞ்சு வச்சுக்கலாம். மகளிர் இன்டர் பி செக்ஷன் தேன்மொழி இது என்டைம் 2 என்டைம் ரசிக்கிறாங்க. மாமியாரா தாயா மாமியார் அதான் அந்த ஸ்கூல் சொல்கிறேன் செம்மையாக இருக்கும். இதில் இது ரசிக்கலாம் பாதை எழுதி வச்சு எல்லாம் ரெடியாக மைண்டில் இருக்குது. மைண்டு பண்ணிட்டு சொன்னேன் இருக்கணும். எப்படி அது சூப்பராக இருக்குது. இல்லை பேப்பரில் இருந்தால் நம்ம கரெக்டாக அது ரெடியாக வச்சுக்கிறேன். இது சரி இது எடுத்துலாம் பார்த்துக்கிறேன். இது ஆன்லைன்லாம் ரெடியாக வராங்க. மாமியார் ஒரு 3 பேர் பூச்சி போல பகிர்ந்து பறந்திடு, காக்கா குருவி போல கோடி அன்பை பகிர்ந்திடு, பண்படுத்தி பாதுகாக்க நீயும் உழைத்திடு, வருத்தப்பட்டு பாரம் சுமந்த நீயும் போய்விடு, நீயும் போய்விடு, நீயும் போய்விடு, சோர்ந்து போன தோழருக்கு நீயும் ஓய்வு கொடு, நீயும் ஓய்விடு, நீயும் ஓய்விடு, சோர்ந்து போன தோழருக்கு நீயும் ஓய்வு கொடு, அகிலம் படைத்த ஆண்டவர் வைத்தாரே, உழைப்போர் விலங்கு நிலத்திற்கும் ஓய்வு என்றாரே, பெருமைக்காக உழைத்து ஓட தேர்ந்தது போதுமே, பிறருக்காக உழைத்தே வாழ்வை நோக்கி போகணுமே, நீயும் போகணுமே, நீயும் போகணுமே, சொல்லணுமே, நீ பிறக்க சொல்லணுமே. சிம்சன் நினைவாலயத்தினுடைய விடுமுறை வேதாம் அப்பனுடைய இயக்குநராக இருந்து பணியாற்றிய அருமையான திருமிகு புனிதா அம்மா அவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருப்பெயரிலே வாழ்த்துகிறேன். கடவுள் யாவரையும் ஆஸ்வதிப்பாராக.